கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மற்றும் காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் வெங்கட் ஐயர் தலைமையில் கலச பூஜை செய்து சூர்யா பூசாரி முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவதை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவதை முன்னிட்டு மதுரை உத்தங்குடி கலைஞர் திடலில் செய்தியாளர்களை சந்தித்த வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு வருகை தந்து நாளை காலை கோரிப்பாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து உத்தங்குடி கலைஞர் திடலில் நடைபெறும் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர் குழு பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதில் 1 லட்சத்திற்கும் அதிகமான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் என தெரிவித்தார். மலப்பாளையம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் நாளை நமதே தமிழ்நாடு நமதே சார்பில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மலைப்பாளையம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் நாளை நமதே தமிழ்நாடு நமதே சக்தி கேந்திரம் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் கருங்குழி பேரூராட்சி கவுன்சிலர், மலைப்பாளையம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் வழக்கறிஞர் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொருளாளர் பாலாஜி, மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் பொதுச் செயலாளர் வேலு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொன்னான வாக்குகளை ஒரு தேசிய சிந்தனையோடு செய்து பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும். செங்கல்பட்டிற்கு சண்டை போட்டுகளை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் எங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால வரும் எலெக்ஷன் உதவி செய்வதற்கு நிதி பங்களிப்பு. மூசிவாக்கம் ஊராட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட மூசிவாக்கம் பகுதியில் முன்னாள் ராணுவ பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் யோகா பிரகாஷ் ஏற்பாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் நாளை நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார், சக்தி கேந்திர பொறுப்பாளர் முத்துலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பாலாஜி, மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ், புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் குணா, MK ஏழுமலை, ஹரி, மாரிமுத்து, நீலமேகம், முத்துக்குமார், செந்தில், ராஜன், பொதுச் செயலாளர் வேலு, கருங்குழி முரளி, வாசு, தாமோதரன்,
ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், மூசிவாக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாளை ஒரு நல்ல எதிர்காலத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அளிக்கக்கூடிய ஒரு எல்லோரும் என்னுடைய சகோதரிகளை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணம் போட்டு எல்லாருக்கும் உரிக்கிறதுக்கு ஒரு நாள் அந்த அம்மா காலையில் தூங்கி எழுந்திருந்து இரவு தூங்குற வரைக்கும் நடந்த தூரத்தை கணக்கிட்டோம் என்றால் 20-25 கிலோமீட்டர் சராசரியாக என்னுடைய அருமை சகோதரி ஒரு நாளைக்கு நடக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய சிரமத்தை குறைக்கணும் தான். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திமுகவின் தெற்கு ஒன்றிய செயலாளரை கத்தியால் குத்திய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திமுகவின் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வீரா சாமிநாதன். இவர் சென்னை உட்பட பல்வேறு மாநிலங்களில் பைனான்ஸ் மற்றும் பல்வேறு தொழில் செய்து வருகிறார். சக்கரபாணி, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் நெருக்கம் காட்டி திமுகவில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேடசந்தூரில் போட்டியிடுவதற்காக வேடசந்தூர் தொகுதி முழுவதும் கடந்த சில மாதங்களாக பல்வேறு தேர்தல் பணிகளையும் நிதி உதவிகளையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் எரியோடு மத்தனம்பட்டி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் வீரா சாமிநாதனை பார்ப்பதற்காக வந்துள்ளார். வந்தவர் சால்வை போட்டுவிட்டு அவர் மறைத்து வைத்திருந்த கோழி சண்டைக்கு பயன்படுத்தும் கத்தியால் கழுத்தில் குத்தியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட சாமிநாதன் கூச்சலிட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிய இளைஞரை வேடசந்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். காயமடைந்த வீரா சாமிநாதன் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் மணிகண்டன் எதற்காக கத்தியால் குத்தினார் என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் வேடசந்தூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. டிஎம்கேல கத்தியில் குத்திட்டாங்க. வரதான் அவன் குத்துனவன் யாருன்னு தெரியும், எதுக்கு குத்துனாங்க என்னன்னு தெரியும். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மாவட்ட காவல்துறையினருக்கு புலன் விசாரணை குறித்து சிறப்பு செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் உத்தரவின்படி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா தலைமையில் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வழக்குகளின் புலன் விசாரணை அதிகாரிகளான காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு புலன் விசாரணை எவ்வாறு செய்ய வேண்டும், என்னென்ன நுணுக்கங்களை கையாள வேண்டும் என்பது குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுதல் மற்றும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்ளும் வழக்குகளில் கொலையா அல்லது தற்கொலையா என எவ்வாறு புலன் விசாரணை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மனித வடிவ பொம்மைகளை வைத்து செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி வகுப்பில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோபாலச்சந்திரன் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு இல்லை என்றால் அந்த எதிர்ப்புணர்வு வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவரும் ஐபெட்டோ அகில இந்திய செயலாளருமான அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசுகையில், இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ளார். அந்த நிதிநிலை அறிக்கையில் சில கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். இது தேர்தல் காலம் என்பதால் புதிய அறிவிப்புகளை அறிவிக்க வாய்ப்பில்லை என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது மட்டுமின்றி 2.0 ஆட்சியில் மீண்டும் ஜூலை மாதத்தில் பிரம்மாண்டமான சில சாதனை அறிவிப்புகளை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார்.
தற்பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான சலுகைகளுடன் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அதற்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வரவேற்று பாராட்டு தெரிவித்தனர். அந்த திட்டத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் 10% பங்களிப்பு தர வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டத்தை தான் இந்தியா முழுமைக்கும் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். 10% பங்களிப்பை எடுத்துவிட வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தி வருகிறோம். திமுக 2.0 ஆட்சி வந்ததும் செய்வதாக சொல்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலினை விட அதிக அளவில் அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். முதல்வரின் தந்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் கொடுத்த சலுகைகளை கூட தணிக்கை தடை என்ற பெயரில் ஒவ்வொரு ஆசிரியர், அரசு ஊழியர்களுக்கு ஓராண்டிற்கு 8 முதல் 10 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்து அறிவித்து வருகிறார்கள். இதையெல்லாம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். இனி நாம் எந்த கோரிக்கை சொல்லியும் அது நிறைவேறப் போவதில்லை. இனி எல்லாமே தேர்தல் முடிந்துதான். தேர்தல் முடிந்ததும் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். தமிழகத்தில் 40 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் இடத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டும் இந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு இல்லை என்றால் அந்த எதிர்ப்புணர்வு வரும் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றார். இதுவரையில் தீர்வு இல்லை. இப்போ அவரே சொல்லிட்டாரு, எலெக்ஷன் வரைக்கும் இனிமேல் நாங்கள் எதையும் அறிவிக்க மாட்டோம்னா அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தவில்லை. இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். திட்டையா, அதாவது பாருங்க, ஆசிரியர்கள் ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி பற்றியில் பணியாற்றி அதுக்கு பிறகு ஆசிரியராக கற்பித்தல் பணியை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் கோவில் மயான கொள்ளை திருவிழா குடல் பிடுங்கி மாலை சுடுதல் நிகழ்ச்சி பக்தி பரவசத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு குடல் புடுங்கி மாலை சூடுதல் எனும் சிறப்பு ஆன்மீக நிகழ்வு பக்தி உணர்வுடன் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. வண்ணமயமான மின் விளக்குகள் மற்றும் பூ அலங்காரங்களால் கோவில் திருவிழா கோலத்தில் காட்சியளித்தது. பம்பை மேளம் முழங்க மங்கள இசைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் உற்சாகத்துடன் திருவிழாவில் பங்கேற்று நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த குடல் புடுங்கி மாலை சூடுதல் நிகழ்ச்சி பக்தர்களிடையே ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. உதவி தலைமை ஆசிரியர் மதியழகன் அனைவரையும் வரவேற்றார். பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி, ஆற்றல் அரசு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி, மருத்துவர் மணிமேகலை, முன்னாள் ஆசிரியர் தங்க வீரப்பன், லயன் சங்க தலைவர் வசந்தராஜ், மாவட்ட தலைவர் சக்திவேல், பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சுந்தரபாண்டியன், உதவி தலைமை ஆசிரியை ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மாணவர் காவல் படை, இளம் செஞ்சிலுவை சங்கம், தேசிய மாணவர் படை, பசுமை படை ஆகிய மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரமேஷ்,
விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை துரை பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு 2024-2025 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும், முதல் 2 இடங்களை பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டினர். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை முதுகலை ஆசிரியர் கமலநாதன் தொகுத்து வழங்கினார். முடிவில் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் கருப்புசாமி நன்றி கூறினார். செல்போனை உபயோகிக்காதீர்கள், எடுத்து வைத்து விட வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் வரவேற்கும் பொருட்டு நமது பள்ளியின் உதவி தலைமை சிறப்பு கர்நாடக போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ராஜா பட்டதாரி ஆசிரியர். அதே மாதிரி அடுத்தது படிப்புக்கு இருக்கிறவரு ஐகிரீவர் 2 மந்திரங்கள் சொல்றோம், அதையும் கூட சொல்லுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினருமான அர்ஜுனன் தலைமையில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பாலசுந்தரம் துவக்க உரையாற்றினார். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சங்கர் வரவேற்புரையாற்றினார். இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், பாண்டுரங்கன், பழனி, மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிவர்மன், நடராஜன், ஒளக்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர், திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிப்பது இது எல்லாம். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடைபெற்ற 5000 1000 எதுக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் விளக்கம். வணக்கம் சார், நீங்க மட்டும் 5 மீட்டிங் நடத்துகிறாரு சார் படி நம்ம மாவட்டத்தில் வரல. விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, மகளிர் அணி தலைவர் மல்லிகா, மாநில நிர்வாகிகள் ஏழுமலை, சங்கர், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், செல்லபெருமாள், விழுப்புரம் நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ், ஒன்றிய கழக செயலாளர்கள் சுரேஷ் பாபு, ராமதாஸ், முத்தமிழ் செல்வன், ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் ராதிகா செந்தில், மகளிர் அணி நிர்வாகிகள் நாகம்மாள், சுலோச்சனா, ஜெயபால், கௌரி, பாலகிருஷ்ணன், பத்மபிரியா, கீதா, ஜெயஸ்ரீ, பானு உள்ளிட்ட மகளிர் அணி, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அதே உரிமை தான் உங்களுக்கு இருக்குது. இந்த கட்சி யாரையும் கேட்க வேண்டியது இல்லாம உஷாராணி ஒன்றியத்தில் வல்ல ஒன்றியத்தில் கூட்டம் நடக்குதுன்னா நீ போய் மேடையில் உட்கார்ந்தோடு. இன்றைக்கு முக்கியமான நிர்வாகி மட்டும் நாங்கள் வரவழைச்சு இந்த கூட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அண்ணன் என்ன சொல்கிறார்களோ அதன்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்களுக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த 22 ஒன்றிய மகளிர் கேட்டா அண்ணன் பேர் கூட வரல. விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் உடனுரை பாலாம்பிகை கோவிலில் இன்று மாசி மக கொடியேற்றம் தொடங்கியது. முக்கிய விழா வருகிற 26ஆம் தேதி விவசித்த முனிவருக்கு காட்சி கொடுப்பது நடைபெறுகிறது. மார்ச் 1ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டனர்.